with Chitra, Social Talk. இன்றைய சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் அக்குபஞ்சர் மருத்துவரான TN பரிமளச்செல்வி. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கின்ற TN தமிழ்ச்செல்வி கொரியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அக்குபஞ்சர் குருமார்களிடம் இதற்கென தனி பயிற்சி பெற்றவர். தீராத தலைவலி, மூட்டு வலி, குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, கோமா உட்பட எல்லா பிரச்சனைகளையும் அக்குபஞ்சரால் தீர்க்க முடியும் என்று சொல்கின்ற பரிமளச்செல்வி இந்த துறையிலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம் சார். இந்த துறையில் பயிற்சி பெறணும் அப்படின்னு உங்களுக்கு எதனால் தோணுச்சு? இது ஆக்சுவலி 10 years பேக் என்னோடய சிஸ்டருக்கு வந்து மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு சொன்னால் பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செத்துட்டே வரும். ஆன்டீரியர் ஹார்ன் செல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவளுக்கு வந்தது. இப்போ வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் போகணும். ஆக்சுவலி இதுக்கு என்னென்னா அந்த டிசீஸ் வந்து ரிசர்ச்லேயே இருக்குது, இன்னும் வேர்ல்டு லெவலில் ரூட் காஸ் வந்து ஏன் வருதுன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு மெடிசன் இதுக்கு கிடையாது, சன் ஃபார்மா கம்பெனி மட்டும் வந்து ஒரு ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு எடுத்துக்கலாம், அது வந்து கண்ட்ரோல் தான் பண்ணும், க்யூர் பண்ணாது. ஆனால் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வரும். லிவர் அப்புறம் கிட்னி எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக. அதனால் அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய போனோம், ஆயுர்வேதா, கோட்டக்கல், கேரளா, அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி தப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கூட எடுத்தாச்சு. பட் ஒன்றும் பெருசாக இல்லை, அது வந்து வேர்சன் ஆகிட்டே தான் வரும். ஸோ 3-4 இயர்ஸாகவே அவள் ரொம்ப சஃபர் ஆனால் லாஸ்ட்டு 2 years ரொம்ப ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியெல்லாம் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு CCU, ICUலலாம் போயிட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட் வந்து ட்ரிகாஸ்டமி பண்ணிட்டாங்க, வென்டிலேட்டர். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் வீட்லேயே வந்துட்டு செட்டப் பண்ணி வென்டிலேட்டர்லாம் வச்சு பார்த்துக்கணும். அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ட்ரை பண்ணலாம். ஆனால் சைனாவுக்கு போனால் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா வென்டிலேட்டரில் தான் இருக்கா அவள், அதனால் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே இருக்கிற ஒரு மாஸ்டர்கிட்ட நான் போய் கேட்டேன். அந்த மாதிரி அவர் சொன்னார், ஹோல் போட்டுறாங்க ட்ரிகாஸ்டமி பண்ணும்போது, ஹோல் போடுறதுனால நம்ம எனர்ஜி பாத்வேஸ் வந்து கட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் சாத்தியம் தெரியாது, ஏன்னா யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. அதனால் நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் சிலது இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அந்த மாதிரி சிலதுக்கு பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் சொன்னார், நீங்களும் வந்துட்டு படிங்க, வீக்கெண்ட் கிளாஸ் தான், படிச்சிங்கன்னா நீங்களே கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி அவளுக்காக நான் வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருந்தேன். இப்போ ஒரு நாள் அவள் இல்லை, போயிட்டா அவள். அதுக்கப்புறமா நான் வந்து அவளுக்காக போனதுனால நான் இதையே வந்துட்டு எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு நியூரோ ரிலேட்டடாக இதை MND இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிசீஸ் ப்ளஸ் பார்க்கின்சன்ஸ், ஸ்ட்ரோக்கு, பேரலிசிஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு படிக்கணும்னு சொல்லி நான் மலேசியாவுக்கு போயிட்டு, மாஸ்டர் வந்து யூஎஸ்லேருந்து வந்தார். அவருக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 86, ஜூன் பேர். அவர் தான் இன்வென்ட் பண்ணார் ஜூ ஸ்கேல்ப் அக்குபங்க்சர் அப்படின்ட்டு. அப்போது அவர் வந்துட்டு என்ன சொன்னார், நம்ம ஹோலெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நம்மளோட ஸ்விட்ச் போர்டு எதுனா பிரெயின் தான், பாடிக்கு ஸ்விட்ச் போர்டு பிரெயின். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்துட்டு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்கிட்ட நான் திரும்பவும் போனேன், ஏன்னா நமக்கு வந்து இங்கே அந்த அளவுக்கு இல்லை, நம்ம நாட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இல்லை. ஸோ அதனால் நான் நிறைய முறை போயிட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. தைவான்லேருந்து ஒரு மாஸ்டர்கிட்ட படித்தேன். அதுக்கப்புறமா கிம் தேவோன்னு சொல்லிட்டு அவர் வந்து சவுத் கொரியன், அவர் மும்பையில் ஸ்டே பண்ணியிருந்தார். அவர்கிட்ட போய் 1 month ஸ்டே பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் டெக்னிக்ஸ் படித்தேன். அவளுக்காகன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய மாஸ்டர்கிட்ட போய் சரி இந்த மாதிரி தீர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படித்தேன். அதுக்கு முன்னால் என்ன படிச்சிருந்தீங்க நீங்கள்? அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டிகிரி நிறையா படிச்சிருக்கேங்க சார், டிகிரிஸ் நிறையா படித்தேன்.
ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு விட்டுட்டேன் அவளுக்காக. எம்பிஎம் பண்ணேன், எம்காம் பண்ணேன், பிகாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் அவளுக்காக விட்டுட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதே தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இதிலே தான் நான் 15 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அக்குபங்க்சர். பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் வந்து 8 இயர்ஸாக இருக்கேன். சேத்பட்டில் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அலோபதியோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து எக்குலாம் இருக்காது. பார்த்திங்கன்னா யூட்ரஸில் வந்துட்டு எக்கு வர்றதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏஎம்ஹெச் ஹார்மோன் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தும் கூட அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அக்குபங்க்சர் பண்ணும்போது நல்ல ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகிட்டு நல்ல எக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. அதே மாதிரி எண்டோமெட்ரியம் திக்னஸ் சொல்லிவிட்டு அதுவும் வந்து ஓரளவுக்கு இல்லைன்னா அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், அடினோமேசிஸ் இருக்கும், தைராய்டு இருக்கும், ஏதோ ஒருத்தருக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த ரீசன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. அலோபதியோட அக்குபங்க்சர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அது பண்ணும்பொழுது நிறைய சக்ஸஸ் ரேட் வருது. அக்குபங்க்சர் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டு என்ன? அக்குபங்க்சர் அப்படின்றது வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க சார், அது ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் தான். அதாவது என்ன அக்குபங்க்சர் வந்து கான்செப்ட் என்ன சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பாடியில் வந்து ஒரு ஆர்கன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் லிவரோட எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து அதை பார்க்க முடியாது. பட் லிவருக்கு எனர்ஜி இருக்குது. அது வந்துட்டு ஒரு சர்க்கிள், அந்த எனர்ஜி வந்து ஒரு சர்க்கிள் நம்ம பாடியில் சுற்றிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜ் அப்போது ஸ்டக் ஆகிடுது. அது எப்போ சுற்றிட்டு இருக்கோ அது வரைக்கும் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங். அது ஸ்டக் ஆகுது. ஏன் ஆகுதுன்னா எக்ஸ்டர்னலாக ஆகும், இன்டர்னலாக ஆகும். எக்ஸ்டர்னலானா இப்போ ஒரு ஆல்கஹால் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லிவர் டேமேஜ் ஆகும். அப்போது அந்த சர்க்கிள் வந்து ஸ்டக் ஆகிடும். இல்லை இன்டர்னலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரொம்ப கவலை, எனக்கு ரொம்ப சோகம், எனக்கு நான் அப்படியே உட்காந்து ஆல்கஹாலே தேவையில்லை அப்படின்னு நான் உட்காந்து உருகி கஷ்டப்பட்டனாலும் லிவர் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். ஒரு சயின்ஸ் கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களோட லிவர் வந்துட்டு 2 மாதம் ஆகும் டேமேஜ் ஆகிறதுக்கு. ஆனால் வித்தவுட் ஆல்கஹால் ஒருத்தன் வந்துட்டு கவலையிலே உட்காந்துருக்கான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் போதும் டேமேஜ் ஆகிறதுக்கு. அத்தனை அளவுக்கு ஸ்ட்ரெஸ். சரி 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நான் சரியாக படிக்கலை, நான் நாளைக்கு படித்து நான் அது பண்ணிப்பேன். ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஐயோ ஃபெயில் ஆகிட்டேன், ஏன் தான் ஃபெயில் ஆனேன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் அதிலே முழுகிறேன். பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக லிவர் அட்டாக் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார் லிவர். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால லிவரோட எனர்ஜி சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். அப்போது ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்கும் பொழுது லிவரோட அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுது அப்படின்றது தான் நம்ம படிக்கிறோம். ஸோ எனக்கு தெரியும் எந்த பாத்வே, அதான் எனர்ஜி பாத்வேன்னு சொல்லுவாங்க, லிவரோட எனர்ஜி பாத்வே. ஸோ நான் வெறும் ஸ்டெரிலைஸ்டு நீடில் தான் அதை வந்துட்டு லிவரோட பாத்வேல போடுறேன். ஸோ போடும்போது காஸ்மிக் எனர்ஜி என்ன ஆகும்னா நீடில் வழியாக உள்ளே போயிட்டு அந்த ஸ்டக்காக இருக்கிறத ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ இது வந்துட்டு லைக் ஆண்டனான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்டனா எப்படி ரிசீவ் பண்ணி நம்ம கொடுக்குது அந்த மாதிரி நீடில், அது மாதிரி தான் நீடில். அவ்வளோதான், சிம்பிளாக இப்படி தெரிஞ்சு. லிவர் சுற்றி எத்தனை ஊசி போடுற மாதிரி அப்படின்ட்டு இல்லைங்க சார், ஒரு இதுக்கும் வந்து இத்தனைன்ட்டு கணக்கெலாம் கிடையாது. நம்ம அந்த இதுக்கு பொறுத்த மாதிரி இப்போ நீங்கள் லிவர்னு சொன்னோன்னே நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரொம்ப ஷார்ட் டெம்பர், அவ்வளோ கோவம் வரும் பார்த்துக்கோங்களேன், தூக்கி அடிச்சிடுவாங்க ஒருத்தர். அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சிங்கன்னா நான் ஒரு 3 days கொடுங்க, அவங்கள அப்படியே காம் டவுன் பண்ணி அவங்கள சைலண்ட் பண்ண முடியும். எப்படின்னா பெர்மனண்ட்டாகவே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணமே லிவர் தான். லிவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கோவம் வரும். அப்போ நான் லிவரை வந்துட்டு கூல் டவுன் பண்ணிட்டேன்னா அவங்க கம் டவுன் ஆகிடுவாங்க. அப்போ எமோஷ்னலாக ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு யார் காரணம்னா மனுஷங்களை விட அது உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் தான் காரணம் கண்டிப்பாக. இதே மாதிரி ஒரு ஆர்கனுக்கும் ஒரு இப்போ பயம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப பயப்படுறேன், எதை பார்த்தாலும் எனக்கு பயம். அதுக்கு யார் காரணம்னா கிட்னியும் யூரினரி பிளாடரும். அப்போது ரொம்ப பயப்படுறவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நம்ம கிட்னியை ஸ்டிமுலேட் பண்ணால் அவங்க சரியாயிடுவாங்க. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நான் படித்தேன். ஆனால் அக்குபஞ்சர் மட்டும் எனக்கு ஏன் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்னா ரூட் காஸ் தான். இந்த ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, சரி பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு முட்டி வலின்னு நான் போகிறேன். முட்டி வலினா எல்லாருமே வந்து முட்டிலேயே வந்து மேலே எக்ஸ்டர்னலாக இன்ஜெக்ஷன் போடுறது அது என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் வலி வந்து அப்போத்துக்கு போனால் கூட வலி இருந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படி? இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணுறாங்களே, முட்டியை மாற்றி வச்சு விட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட பெயின் வருது. ஏன் வருது?
ஏன்னா அந்த முட்டி வலிக்கு காரணம் என்னன்னே தெரியாமல் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். முட்டி வலிக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போன்ஸு. அந்த போன்ஸை யார் கவர்ன் பண்ணுறா அப்படின்னா கிட்னியும் யூரினரி பிளாடரும். ஸோ நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணால் இது சரியாகும். இவங்கள நம்ம டச் பண்ணாமல் எவ்வளோதான் நம்ம இந்த இடத்த அதே தான் இந்த சுவிட்சை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். எய்தவன் இருக்க அம்பை நோகுவானேன், அதே தான் கான்செப்ட். ஸோ அதனால தான் நான் வந்து இதில் எல்லாத்துக்குமே எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம என்னன்ட்டு ரூட் காஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இருக்கிற சிகிச்சை முறையிலேயே மிக அருமையான சிகிச்சை முறை இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக. அப்படி இருந்தும் இதுக்கு ஏன் வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு உரிய அங்கீகாரம் இது வரைக்கும் இல்லை? கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குங்க சார். ஆக்சுவலி நிறைய டாக்டர்ஸ்க்கே கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் தான். அவங்க சில பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டாக்டர்ஸோட அசோசியேஷன் இருக்குது இல்லைங்களா, அவங்க யாருமே வந்துட்டு இதை வளர விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிவரையே எடுத்துக்கோங்களேன். லிவருக்கு எவ்வளோ மெடிசன் கொடுக்குறோம். ஒரு ஃபேட்டி லிவர் எடுத்துக்கோங்களேன். ஃபேட்டி லிவர் இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் தான். அது வந்து ஒரு சாதாரணமாக டாக்டர்ஸ்க்கே சரியாக போயிடும், ஒன்றும் பெருசாக இதை நீங்கள் இது பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம் சொல்லிடும். ஆனால் அந்த ஃபேட்டி லிவரையே அக்குபங்க்சர் சரி பண்ணும். அப்போ இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போனீங்கன்னா சிரோசிஸ் அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் போயிட்டே இருக்கும் லிவர். இப்போ அந்த லிவருக்கு வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் கடைசியாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவீங்க. எத்தனை கோடியோ அதுக்கு வேணும். அப்போ அது வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியுன்ற பட்சத்தில் அந்த கோடி எப்படி நான் வந்து இதை டாக்டர்ஸுன்னு தப்பாக நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தால் கூட மெடிசன் இப்போ சுகரே கூட பார்த்தீங்கன்னா மெடிசன் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. யாருக்கு தான் சுகர் குறைஞ்சிருக்கு இல்லை பிபி குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் அக்குபங்க்சர் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வித்தவுட் மெடிசன் கண்ட்ரோலுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலைன்னா என்ன ஆகும்? அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து அக்குபங்க்சரை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கும்போது கூட இது சப்போர்ட் தான் பண்ணும். இப்போ நீங்கள் சுகருக்குன்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே அப்ரப்டாக நீங்கள் அந்த மெடிசனை நிறுத்துங்க, அப்போ தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேரோட சந்தேகம் இப்படி இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் மெடிசன் எடுக்கிறேன், இன்சுலின் போடுறேனே, நான் எப்படி இதில் வர முடியும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் அதோடையே வாங்க, அதோடையே ட்ரீட்மெண்ட் எடுங்க. இது சப்போர்ட் தான் பண்ணும் கண்டிப்பாக அலோபதி. அதனால் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுட்டே வந்தோன்னா கரெக்டாகிடும். இப்போ ஏற்கனவே ஒரு க்ரானிக் சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்கள கூட இப்போ இந்த அக்குபஞ்சரில் சரி செய்ய முடியும்? கண்டிப்பாக முடியும் சார். அதான் சொல்கிறேனே, அக்யூட்டாக இருந்தால் சரி, க்ரானிக்காக இருந்தாலும் சரி, ரூட் காஸ் என்ன நம்ம தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸி. ஏன்னா இப்போ சுகர் நீங்கள் சொல்லும்போது சுகருக்கு வெறும் நான் வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்டா மட்டுமே சுகர் ஏதுன்னு சொல்வீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதில் ஏன் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது கண்டிப்பாக சரியாகும் சார். நீங்கள் எவ்வளோ காலம் அக்குபஞ்சர் படிச்சிங்க? இன்னுமே படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். இதுக்கு படிப்புக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா இது ஒரு கடல் நிஜமாக. அவ்வளோ மாஸ்டர்ஸ் என்னன்னா இப்போ நான் 5-6 மாதக்கிட்ட படிச்சிருக்கேன்னா கூட எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா எல்லா குருவும் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு அளவுக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிதோ அதை வச்சுட்டு நம்மளோட அறிவை உபயோகித்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இப்போ தலைவலின்னு வந்தோடனே நான் எனக்கு தெரிஞ்சு எத்தனை மாஸ்டர் சொன்னது எல்லாமே எனக்கு வரும். ஆனால் எனக்கு தோணும் இவங்களுக்கு இதை போட்டால் தான் சரி வரும்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரூட் காஸ் தெரிஞ்சு நான் ஒரு பாயிண்ட் போடுவேன். மருத்துவ முறை அப்படின்றது அதிகபட்ச ஆட்களுக்கு போய் சேர்ந்தாலும் நல்லது. கண்டிப்பாக. அப்படி இருக்க குருமார்கள் வந்து அதையே மறைக்கிறாங்க. காலங்காலமாக நீங்கள் பாருங்களேன், அப்போது புத்தா பாயிண்ட்ஸ்னு கூட இருக்குது. புத்தர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு நிறைய பாயிண்ட்ஸு. எனக்கு வந்து கொரியன் மாஸ்டர் சொன்னார். அவர் மூலியமாக தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி புத்தா பாயிண்ட்ஸே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார், நான் வந்து உனக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன், எல்லாத்தையும் நான் சொல்லித்தர மாட்டேன். அவரோட லாஸ்ட் காலம் வரும் பார்த்தீங்களா, அப்போது அவருக்கு யார் எந்த சிஷ்யர் பிடிக்குதோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் செத்து போயிடுவாராம். இது அவரே தான் சொன்னார் எனக்கு. ஸோ எல்லாருமே வந்து இப்போது ஒரு சரவணபவன் சாம்பார் எப்படி தெரியணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டு வச்சுருப்பாங்க. அந்த சக்ஸஸ் எப்படி, அந்த சக்ஸஸை சொல்லிட்டா எல்லாமே போயிடும் தானே, அந்த மாதிரி தான். இப்போ நானே வந்து நிறைய ஒரு 10 பேஷண்ட்டை நான் பார்க்கும்போது எனக்கே தோணும், ஓ இந்த பாயிண்ட்டை இப்படி போட்டால் கரெக்டாக வருது, அதனால் நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு. நானே கூட நிறைய வந்து எல்லாருக்கும் சொல்லிட முடியாது இல்லை, எனக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா, என்னோட பாயிண்ட்ஸ் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். அது தப்புன்னே நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு மாஸ்டர்கிட்ட படிக்க போகும்போது அவர்கிட்டேருந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சா கூட போதும்னு நினச்சிட்டு தான் நான் போவேன். எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நம்ம நினைக்கவே முடியாது. அதுவும் மேலே பகவான் வந்து நம்மளுக்கு இதுதான் இவ்வளோதான் நம்மளுக்கு கொடுப்பார். அது கொடுக்குற பட்சத்தில் அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போவேன். அக்குபஞ்சர் மேலே உங்களுக்கு எப்போ முதல்ல நம்பிக்கை வந்தது?
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லை, என்னோடய சிஸ்டர் மூலிமா தான் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போது ஒரு முறை தலைவலி வந்தது. இப்போ தலைவலி அப்போ நம்ம வந்து ஆமாம், நான் வந்து சும்மா சரி நம்மளே போட்டு பார்க்கலாம், நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே சொல்கிறேன்னா. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நீடில் எடுத்து நான் போட்டு பார்த்தேன். அப்போ பார்த்தா தலைவலி நல்லா குறைஞ்சிச்சு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக. அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாச்சு, பரவாயில்ல இது நிஜமாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட ஆரம்பித்தேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு. இப்போ ரொம்பவே நல்லா கேட்டுச்சு. பட் இந்த டிஸார்டர்லாம் வந்து நான் அந்த மாஸ்டர்லாம் படித்த உடனே தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இந்த கலை மிகச்சிறந்து விளங்குறது அப்படின்னா அது எங்கே, சைனாவில் தானா? இல்லை, எல்லா நாட்டிலையும். யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க சார். அப்படியா? ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் அங்கே எக்ஸ்பென்சிவ். ஆனால் இது அக்குபங்க்சர்னாலே, ஏன்னா அலோபதியை விட அதிகமாக கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிட்டிங்கே வந்து இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணும்போது அவங்க ஒரு 10 days வர சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இன்சூரன்ஸ் இருக்குது, கவர் பண்ணுறாங்க வெளிநாட்டிலலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதுதான் எல்லா கண்ட்ரீஸ்லையும். யூகேல போனீங்கன்னாலுமே இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது. இது யூஎஸ்ஏ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அக்குபங்க்சர். பிகாஸ் அவங்க வந்துட்டு அந்த மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான். இப்போ ஒரு பெயின் வருது மிலிட்ரியில் ஏதோ அப்போது அதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு அப்படி பார்க்கும்பொழுது, இப்போ அக்குபங்க்சர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு வித்தவுட் மெடிசன் அவங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட நிறைய நார்த்தில் வந்து நிறையவே பரவலாக இருக்குங்க சார். தமிழ்நாட்டை இதை கம்பேர் பண்ணும்பொழுது நார்த்தில் நிறையா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணலனா கூட நான் பண்ணிகிட்டு இருக்கணும், அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து போய் அங்கே பண்ணணுன்னா அங்கே ஒரு எக்ஸாம் எழுதுனா தான் உண்டு. அப்போ யூஎஸில் வந்துட்டு அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க லிமிட்டு, இதுக்கு இந்த மாதிரி பண்ணால் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அக்குபங்க்சர் கூட. அங்கே இருக்கவங்களுக்குமே அதே மாதிரி தான். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் அக்குபங்க்சர் முறை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலையா? கண்டிப்பாக இல்லை, போராடிட்டு தான் இருக்காங்க. ஆயுஷ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களேங்க சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்டர்னேட்டிவ் ஆயுஷ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎன்ஓஎஸ்ன்னு இருக்குது, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அந்த 4 yearsல அலைட் சப்ஜெக்ட் ஒரே ஒரு சப்ஜெக்ட் அக்குபங்க்சர், மற்றது எல்லாமே வேறு அவங்களோட ரிலேட்டட் நேச்சுரல் ரிலேட்டடாக. பட் ஒரே ஒரு பேப்பர் தான் அக்குபங்க்சர். அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் டு டூ அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அவங்களுக்கே யார் சொல்லித்தரானா, இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற ஒரு அக்குபங்க்சரிஸ்ட்டு தான் அவங்களுக்கு கிளாஸே எடுக்கிறாங்க. ஆனால் அதை படிக்கிறவங்க அவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க சார். பிஎன்எஸ் படிக்கிறவங்க மட்டும்தான். உரிய அங்கீகாரம் இல்லாத ஒரு சிகிச்சை முறையாக இது இருக்கும்போது இந்த சிகிச்சையை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குது தானே? கண்டிப்பாக. இப்போ ஒரு டாக்டருக்கு நான் பண்ணியிருக்கேன், அவருக்கு சரியாயிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு. நான் அந்த மாதிரி ஒரு இதை தான் பார்க்குறேன். மற்றபடி எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குது கிடைக்கலன்றது நான் அடுத்த முறை ஒருத்தர் வராரு ஷோல்டர் பெயின் சொல்லிட்டு, நான் அந்த வழியை சரிப்படுத்தும்பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. சில பேர் வந்து தெய்வம் மாதிரி கூட நினைக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷம் போதும் அப்படின்றது தான் என்னோட. ஆனால் அங்கீகாரம் கிடைக்கணுன்றது நீங்கள் சொல்கிறது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமாக யூரினரி இன்கான்டினன்ஸு, யூரினே கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயசானவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கதையெல்லாம் சொல்லும்போது அப்படியே கண்ணீர் கூட வடிக்கலாம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, மருமக வீட்டில் வந்து மகன் வீட்டில் போகும்போது அவங்க பாத்ரூம் போகிறதுக்குள்ளே யூரின் போயிடுறாங்க. அப்போது அந்த மருமகள் என்ன பண்ணுறாங்க, இவங்கள திட்டுறாங்க. ஏன் நீங்கள் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியல, இவங்க ஏன் அந்த மாதிரி போகிறாங்கன்னு கூட தெரியாமல் பேசும்பொழுது அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, உயிரே வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த மருமகள் கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம வாங்கவே முடியும். அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு வரும்பொழுது அவங்களுக்கு நான் அதை வந்து சரிப்படுத்தும் பொழுது அப்போ அவங்க மனசு எப்படி இருக்கும், அவங்க சந்தோஷப்பட்டு வாழ்த்துவாங்க. நிஜமாக அது எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய வகையாக இருக்குங்க சார் இந்த மாதிரி பிரச்சனைகள். இது எல்லாத்தையுமே அக்குபங்க்சர் சரி பண்ணுது நிஜம். அது எடுத்து பார்த்தா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும். தயக்கம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது கரெக்டு. அதுக்கு நிறைய ரீசன்னாலும் ஒரு முறை வந்துட்டு எடுத்து பார்த்தா தானே தெரியும். இப்போ நம்ம ஸ்வீட்டுன்னு சொல்கிறோம், அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே இனிக்குதா கசப்பு தான் நம்ம சொல்ல முடியும்ல. அந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் ப்ரொஃபஷனலாக படிச்சிருக்கணும், நல்ல நாலேஜ் இருக்கணும், கண்டிப்பாக அது முக்கியம். அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு இது கேட்குறோம், அங்கீகாரம் இருந்தால் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து மகாராஷ்டிராவில் வந்துடுச்சு, அவங்க கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான்லாம் கூட போய் அங்கே எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் சார் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அங்கே நான் எக்ஸாம் எழுதிட்டேன். அவங்க வந்துட்டு மும்பை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த எக்ஸாம் எழுதி எனக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் இன்னும் இல்லை. அக்குபங்க்சரில்
என்னென்ன மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தலாம்? நம்ம தலையிலேருந்து பாதம் வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அது கண்டிப்பாக பண்ணலாம். தலையிலேருந்தே நான் சொல்கிறேன் பாருங்கள், தலையில் இப்போ முடி கொட்டுறது அப்படின்னா யார் காரணம்? இப்போ அந்த முட்டி வலியை பொறுத்த வரைக்கும் பல மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல தேஞ்சிருச்சு, அதே மாதிரி ஒரு இந்த யூஸ்வலாக அங்கே இருக்கக்கூடிய மஜ்ஜை அது வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மஜ்ஜை இல்லை, அந்த மஜ்ஜையை யார் கிரியேட் பண்ணுறா? போன் மேரோ யார் கிரியேட் பண்ணுறா? அதுதானே நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து யார் பண்ணுறா அப்படின்னா, இப்போ இந்த அக்குபஞ்சர் முறையை பொறுத்த வரைக்கும் எதிர்வினைகள் என்ன இருக்கக்கூடும், வரக்கூடும்?